வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நீதி வெல்லட்டும் என்ற ஒரு தலைப்பில் நாங்கள் கடந்த 20 நாட்களாக எங்களுடைய முதலமைச்சரின் சாதனைகளும் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் சாதனைகளும் பேசிக் கொண்டு வருகிறோம். இம்முறை திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இதை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. சும்மா மக்களை ஏமாத்திட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாம திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லல. திமுகவுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு மார்தட்டி சொல்றோம். தைரியமாக தலைநிமிர்ந்து சொல்கிறோம். நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ஏன்னா அந்த பட்டியலிட்டா திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். இவ்வளவு பண்ணியிருக்காங்க திமுக. இதுதான் எங்களுடைய நோக்கம். நீதி வெல்லட்டும் நோக்கமே தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் சாதனைகளையும் நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்களின் சாதனைகளும் தொடர்ந்து பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டு வரும். இது பட்டி தொட்டி எங்கும் மக்களிடம் போய் சேரணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க அப்படின்னு பார்க்க போனா பல விஷயங்கள் நம்ம இப்போ சொல்ல வேண்டியதா இருக்கிறது. தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் சமூக வித்தியாசமின்றி எல்லோரையும் ஒன்னா பார்த்தார். எந்த வித்தியாசமும் கிடையாது. மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல சாலை வசதிகளை மறக்க முடியுமா? இதை வச்சு நாங்க ஓட்டு கேட்கிறோம். 1974 நியாய விலை கடையில எல்லா பொருட்களுமே பொது விநியோகம் முறை செஞ்சாங்க. இதை வச்சு நாங்க ஓட்டு கேட்போம். என்ன செய்யல திமுக அரசு? இலவச மின்சாரம், இதை வச்சு நாங்க ஓட்டு கேட்போம். இலவச டிவி, ஒரு வீட்லயும் டிவி வேணும். எத்தனையோ ஏழை குடிசைகளுக்கு டிவி இல்லாம குழந்தைங்கள்லாம் போய் பக்கத்து வீட்டுல போய் பார்த்து அதுங்களை அடிச்சு கொண்டு அவங்க துரத்துறாங்க. இருக்கப்பட்டவங்க டிவி வாங்கினாங்கன்ட்டு தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு? எல்லோர் இல்லத்திலும் கலைஞர் டிவி அங்க ஒளிபரப்பப்பட வேண்டும், எல்லோர் வீட்டிலும் டிவி இருக்கணும், கலைஞர் டிவி எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று இலவசமா டிவி கொடுத்தாரு. அந்த மகன் இலவசமா கொடுத்தார். இதுக்கெல்லாம் வச்சுட்டு நாங்க ஓட்டு கேட்காம இருக்க முடியுமா? அதனால மக்களுக்கு செய்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதே போல அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில சட்டம் படித்தவர்கள் எத்தனையோ பேர். இவங்கெல்லாம் மறக்க முடியுமா கலைஞரை? சொல்லுங்க. அதே போல வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. எத்தனையோ ஏழை மக்கள் சமத்துவபுரம் பண்ணிட்டு நிறைய பேர். என் வீட்டுல வேலை செய்யற பொண்ணு கூட இன்னைக்கு எங்க இருக்கிறா? எங்கேயோ ஒரு மூலையில இருக்கா, செய்யார் பக்கத்துல. அங்க சமத்துவபுரம், இங்க பக்கத்துல, அதாவது படப்ப பக்கத்துல இங்க சமத்துவபுரம். இது மாதிரி எத்தனையோ கலைஞருடைய திட்டத்துல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்தார். இன்னைக்கு சந்தோஷமா அந்த வீட்டுல தலைவரை வீட்டுல தெய்வமா கும்பிடணும் எல்லாருமே. அதனால பள்ளிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பஸ் பாஸ் கொடுத்தார். இன்னும் என்ன கொடுக்கல தலைவர்? எல்லாருக்கும் கொடுத்தார். அதே போல வீட்டுல அவங்க முதல் பட்டதாரின்னு சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. எத்தனையோ பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சாதனைகளை. இதெல்லாம் சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம். இப்போது நமது முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யல? தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் செய்ததை அப்படியே பின்பற்றி வந்தார். அப்படியே பின்பற்றி இப்ப நானும் செய்யறோம். அதே போல உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு இதுல திட்டத்துல நலன் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். யார் செஞ்சா? மகளிருக்கு நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க. மகளிருக்கு ஒண்ணுமே கிடையாது. வீட்டுல அவங்க வேலை செஞ்சு நாள் முழுக்க அவங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்காங்கன்னு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது யாருமே கொடுக்கல. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? மக்களை தேடி மருத்துவம் எந்த அரசு கொடுத்தது? எந்த முதலமைச்சர் கொடுத்தாங்க? இத்தனை பேர் ஆண்டாங்களே முதலமைச்சர். அவங்க ஆண்டாங்க, அந்த அம்மா ஆண்டாங்க, அவங்க இவரு எம்ஜிஆர் ஆண்டார். எத்தனையோ பேர் வந்தாங்களே. என்ன யார் கொடுத்தது சொல்லுங்க? ஏன் நம்ம அருமையான எடப்பாடியார் இருக்காரு. இப்போ தில்லுமுல்லையில ஈடுபட்டு இருக்காரு எடப்பாடியார். அந்த எடப்பாடி பழனிசாமி கேளுங்க, என்ன திட்டத்தை கொடுத்தார்? ஒன்னுத்தையும் கொடுத்தது இல்லை. தோழி விடுதின்னு ஒண்ணு செஞ்சாங்க. அந்த தோழி விடுதி நானே குருவாஞ்சேரியில உட்காந்துட்டே இருக்க பக்கத்துல தோழி விடுதி ரிஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துல உள்ள போய் பார்த்தோம். அவ்வளவு சிறப்பா இருக்கு ரூம்ஸ். அங்க தங்குற ரூம், தங்குற ஒரு பெட்டு நீட் அண்ட் கிளீன், அவ்வளவு நல்லா இருக்கு தோழி விடுதி. எந்த அரசும் எந்த முதலமைச்சரும் பண்ணவே இல்லை. இதை நாங்க மார்த்தட்டி சொல்றோம். எந்த முதலமைச்சரும் பண்ணல. இதுக்காகவே பெண்கள் அத்தனை பேருமே திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். இது நான் சொல்றேன்னா திமுக வாக்களிங்கன்னு சும்மா எதிர்கட்சிங்க போடுற கும்மாரத்துக்கெல்லாம் எதிர்கட்சிங்க பேசுற எல்லா வித அப்பட்டமான பொய்களுக்கெல்லாம் முறியடித்து இத்தனை திட்டங்கள் முறியடித்து கொண்டிருக்கின்றன. தோழி விடுதி திட்டம்லாம் இதெல்லாம் கேளுங்க. அந்த இருக்காரு பார்த்தீங்களா சீமானு, இந்த அன்புமணி ராமதாஸ்,
எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் கேளுங்க, இதெல்லாம் நல்ல திட்டம் இல்லையாங்க, இதெல்லாம் கெட்ட திட்டமா அப்படின்னு கேளுங்க. மக்கள் கேட்கணும் கேள்வி, அவங்களெல்லாம் கேட்கணும். அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து அருமையான திட்டங்கள். இதை வந்து அதே போல அன்பு கரங்கள் திட்டம், இது வந்து அருமையான திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இது மாதிரி ஒரு திட்டம் எங்கேயுமே கிடையாது. குழந்தைங்கள்லாம் வீட்டில் வந்து ஒரு ஏழை வீட்டில் போய் பாருங்க, காலையில வீட்டு வேலை செய்யறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கஞ்சி மறுநாள் சோறை வச்சு உப்பு போட்டு தண்ணியை கொடுத்துட்டு போறாங்க. இதை சாப்பிட்டு போங்க. குழந்தைங்க போய் எப்படி படிக்கும் சொல்லுங்க? அதுங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. இது எல்லாத்தையுமே சொல்லி முதலமைச்சர் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் சந்தோஷமா படிக்கிறது கூட இல்லையா, காலை சாப்பிட்றதுக்கு போயிடுறாங்க. அது அவ்வளோ அழகா அதுங்களை எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுங்களை இவ்வளோ கேலரிஸ் வரணும்னு அவ்வளோ அழகா காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு சிறப்பா எல்லா பள்ளிகளும் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் என்ன திட்டங்கள் செய்யல? இதற்காகத்தான் வாக்களியுங்கள் திமுக. மீண்டும் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏற வேண்டும்.